நம்ம இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான தஹி வடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் கூட வடை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஊற்றுற தயிர் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் புளிச்சதுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது தஹி வடா. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது. இது எதுக்காகனா ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா துருவின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தாளிதம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தயிர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்தது வடைக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்திருக்கேன். அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் எப்படி உளுந்த வடைக்கு மாவு அரைக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் உளுந்தில் அரைச்ச மாவு தான். இதில் வேறு எதுவுமே கலக்கலை. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக மட்டும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், அப்படி இல்லைனா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நம்ம பொதுவாக உளுந்த வடைக்கு பச்சை மிளகாய், மிளகெல்லாம் சேர்ப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் உளுந்து மாவை இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளுந்த வடையோட டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக அள்ளிட்டு இது போல் வடை ஷேப்க்கு தட்டிட்டு எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக போட்டுடணும். இப்போது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடையை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் உளுந்த வடைக்கு மாவு மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா எவ்வளோதான் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சாலுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். அந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாவை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுறீங்கன்னா தண்ணி தெளித்து ஆட்டும்போது நல்லா கெட்டியாகவே நம்ம மாவு அரைக்க முடியும். இதுதான் மிக்சிலையும் அதுக்கப்புறம் கிரைண்டர்லேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஆனால் டேஸ்ட் எதுலேயும் மாறாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. 2வது பக்கம் திருப்பி போட்டு நல்லா முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு மொறுன்னு வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடை செஞ்சுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வடை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வடையை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 10 செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா வடையை நல்லா சாஃப்டாக்குறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். தண்ணியில் முக்கி எடுத்த வடையை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல தயிர், அதை சேர்த்துடணும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி காரா பூந்தி இருக்குல்ல, அது கொஞ்சமாக தூவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியும் காரா பூந்தியும் தூவிட்டு சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தஹி வடை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.